ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை உள்ள ஜெபிக்கணும். அவ்வளோ சீர்கேடான காரியங்கள் நிறைய பெருகிட்டு வருது உலகத்தில். ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் நான் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஆனால் அது இன்றைக்கி தான் அதிகமாக இருக்குது. சீர்கேடு அன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தா அந்த வாட்ஸ்அப்பில், அந்த டிவியில், அந்த செல்லில் எக்கச்சக்கமான சீர்கேடான காரியம் நடந்துகிட்ருக்கு. என்ன சீர்கேடு? பைபிளில் போட்டுக்கு பாருங்க. என்ன பாருங்களேன், எரேமியா 3:22 பாருங்கள். எரேமியா 3:22, எரேமியா சாப்டர் 3:22. வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். சீர்கேட்டை செய்கிற பிள்ளைகளே, ஆனந்த சீர்கெட்ட பிள்ளைகளே, தேவன் நம்மளை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. நம்ம பெற்றோர் கூட பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? நீ சீரும் சிறப்புமாக வாழணுமா சொல்கிறாங்கன்னு சொல்லையா? சீரும் சிறப்புமா. ஆமாம். இப்போ கல்யாணம் முடிச்சு போகும்போது அவங்க அப்பா என்ன சீர் கொடுத்தாங்க, அம்மா என்ன சீர் கொடுத்தாங்க கேட்குறாங்களா கேட்கலையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ சீர் வரிசை வருமா வராதா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு கல்யாணத்தில், ஒரு வீடு திறப்புலாவில் நம்ம போகிறோம்னா அங்கே என்ன செய்வாங்க? சீர் வரும். அது கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தலையில் தாம்பளை தட்டு வச்சுக்கிட்டு கூட வச்சுட்டு அந்த சீர் வரும். மாப்பிள்ளைக்கு முன்னால், பொண்ணுக்கு முன்னால் கிராமத்தில் என்ன சந்தோஷமாக அடே அப்பா அந்த சீர் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். அவ்வளோ காரியங்களை செய்வாங்க. சீர் வரிசை. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருந்து சீர் பாடுறா கொஞ்சமாக கொண்டு போயிட்டா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைக்கு நல்லா அவங்கள மதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சீர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இதை ஆண்டவர் இது மக்களுக்கு, இது மக்கள் சீராக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குறது எண்ணம், ஆண்டவர் கொடுக்குற விருப்பம். அல்லேலூயா. வெறுங்கையை அனுப்பவே கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுங்கையை அனுப்பவே மாட்டாங்க, சீர் கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி நமக்கு தேவன் சீரும் சிறப்புமாக தான் வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? சீரும் சிறப்பெல்லாம் கெடுத்து. ஆண்டவர் சொன்ன எரேமியா 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்கள் சீர்கெட்டு போயிட்டீங்க அப்பா, நீங்கள் சீர்கெட்டு போயிட்டீங்க. ஆதியாகமம் 6:11-12 வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருந்தது. ஜனங்க எல்லாம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு அதே மாதிரி தான் எல்லாம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டாங்க. இன்றைக்கி அந்த வெள்ளைக்கார அம்மா சொல்ல எப்பா கடவுளே மேலே உட்காந்துட்டு இருக்க முடியல. என்னடா இது, புட்டு 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 வைக்கிறாங்க. அவ்வளோ சீர்கெட்ட ஜனங்கள். என்னம்மா கேட்கும்போது கொலையே நடுங்குது. அடாடா இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம பாட்டு ஆசீர்வாதம் போட்டே போயிட்டுருக்குமே. ஆனால் எவ்வளோ மோசமான பாண்டிச்சேரி சீர்கெட்டு போச்சு. அல்லேலூயா. ஜனங்கள் ஒவ்வொரு தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் நல்லா தான் புலத்தை படைத்தார். பூமியை படைக்கும் போது சீர்கெட்டதாக படைத்தார். எல்லா சீரும், எல்லா சிறப்பும், எல்லா வசதியும், எல்லா நன்மையும் உண்டாகிற நல்ல ஒரு பூமியாக தான் படைத்தார். ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் கெடுத்து கொண்டார்கள். அது மாதிரி 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம், ஆதியாகமம் 6:12. மைக்கில் வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். தங்கள் வழிகளை அவன் நேர்ந்த மாதிரி போகிறான், நேர்ந்த மாதிரி வாழ்கிறான். அவனுக்கு ஒரு வழி. பைபிள் என்ன போடுது? மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அது முடிவோ மரண வழிங்கிறார்.
அது மாதிரி மக்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, எல்லாரும் வழி சீர்கெட்டதாக போயிடுச்சு. அதான் ஆண்டவர் பார்த்து அதை வச்சு உலகத்தை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்துட்டார். எபிரேயர் 12 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, இங்கே சீர்கெட்ட முதல்ல சொல்றாரு, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவனு சீர்கெட்டவனாக இராதுங்கிற. சீர்கேடு வந்து பாருங்க, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அப்படின்னா என்னது? தன் நித்திய ஜீவனை. அல்லேலூயா. அந்த சேஷ்ட புத்திரம் வாங்குறது என்னது? நமக்கு வந்து ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தம்பி பிறந்துட்டோம்னா அப்பாட்ட வந்து நம்ம என்ன கேட்போம்? என் பங்கு என்ன? அம்மா அப்பா என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு பங்கு பிரிப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்பா பங்கு பிரிப்பார். இதே மொதல் மகனுக்கு, 2ஆவது மகனுக்கு, 3ஆவது மகனுக்கு, அப்படி. அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அப்போ ஏசாமின் சேஷ்ட புத்திர பாகம் முக்கியமானது. அதை கூழுக்காக வித்துட்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியா. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அந்த பங்கு வேணுமே. என்ன அப்பா பங்கு கொடுத்தாரு உனக்கு? நீ மூத்த மகனாச்சே, உன் பங்கு எப்படி? மூத்த மகனுக்கு வந்து முதல் பங்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதெல்லாம் போச்சு. ஏசா அது கூழுக்காக. அதான் சீர்கேடு. சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ ஆண்டு ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. அழிஞ்சு போகிற காரியத்துக்காக அதெல்லாம் இழந்துட்டாங்க. அழிஞ்சு போகிற காரியத்துக்காக எல்லாம் இழந்துட்டாங்க. அதான் ஏசா வித்துட்டார். அதான் ஆண்டு அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சாபத்தின் பிள்ளை போல ஒரு சாபத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சிட்டார் ஏசாவை. யாக்கோபு ஏசாவில் ஏசா பரிதான் போயிடுச்சு. கண்ணீர் விட்டு கதறி கேட்டும் கூட அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த அப்படி அந்த கூழுக்காக இப்போ நம்ம என்னென்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை எத்தனை அழிஞ்சு போகிற காரியத்துக்காக இழந்துடுறோம். பொண்ணுக்காக, மண்ணுக்காக, பேருக்காக, புகழுக்காக நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் இல்லையா? அல்லையில சொல்லுங்க எல்லாரும். லஞ்சம் வாங்குறது, எத்தனை லஞ்சம் வாங்குகிறோம், டவுரி வாங்குகிறோம். எவ்வளோ ஆசீர்வாதத்தை சாதாரண காரியத்துக்கு அசால்ட்டாக இழந்துடுறோம். செய்யாதங்கம்மா, நான் நரகத்துக்கு போயிடுவீங்க, பரவாயில்ல நீங்கள் வேணால் மோட்சத்துக்கு போங்க, நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு செய்கிறாங்க துணிஞ்சு. இப்போ பயங்கர கொடுமை. அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? அம்மா இப்படி வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, இப்படி தூங்காதீங்கம்மா, இப்படி இல்லைம்மா, வீண் பேச்சு பேசாதீங்கம்மா. பையில போட்டுக்கு அந்த அந்த வசனத்தை வாசி பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஆண்டு சொல்லிருக்காரு பாருங்கள். பெரிய பெரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி கேளுங்க, கவனிங்க. என்ன சீர்கேடு? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற. வீண் பேச்சு பேசுனா சீர்கேடு. நம்ம எத்தனை பேர் வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறோம்? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா கட்டுக்கதைகளுக்கு, கட்டுக்கதைக்கு நம்ம செவி கொடுக்குறோம், வீண் பேச்சுக்கு செவி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பயங்கர சீர்கேட்டு கொண்டு போயிடுது, பயங்கரமான சீர்கேட்டுக்கு. அல்லேலூயா. ஆமாம். நெகேமியா 13:26 வாசிங்க. நெகேமியா 13:26. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் 13:20. நெகேமியா 13:26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார்.
அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. மறு ஜாதியான பெண்கள் பாவம் செய்ய வச்சுட்டாங்க. 1000 மனைவி சாலமோனுக்கு. எவ்வளோ சீர்கேடு பார்த்தீங்களா? எவ்வளோ மோசமான ஒரு ராஜாவாயிட்டார். திரும்பி தலை சிறந்த ராஜா. அவர் மாதிரி ஒரு ராஜா அதுக்கப்புறம் இருந்ததே இல்லை. அவ்வளோ அருமையான சாலமோன் ராஜாவை சீர்கேடான வாழ்க்கைகளை கொண்டு போயிட்டாளுங்க அந்த மனைவிமார். மறுஜாதியான பெண்கள். சொல்லுங்கள், மறுஜாதியான பெண்கள், மறுஜாதியான பெண்கள். சீர்கேடான பேச்சு பேசி பேசி அவன் இருதயத்தை வழி போக பண்ணி எவ்வளோ கொடுமையாகிடுச்சு பார்த்தீங்களா? அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. எஸ்தர் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷம். ஆமானின் சீர்கேடு. பெரிய தூக்குமரம் செய்கிறான், பெரிய தப்பான காரியம் செய்கிறான். மற்றவங்களை கொலை செய்கிறதுக்கு நம்ம எடுக்கிற எல்லா திட்டங்களும் தீர்மானங்களும் அது சீர்கேடான காரியம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. அது நேபுகாத்நேச்சாராக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அது சீர்கேடான காரியம். அல்லேலூயா. ஆமாம். நீதிமொழி 16:18 வாசிங்க. நீதிமொழி 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பார்த்தீங்கன்னா மனமேட்டிமை. அந்த பெருமை தான் பெரிய சீர்கேடு. ஏசியா 14:12 வாசிங்க. ஏசியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசியா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்பா பெருமை அந்த பெருமையை தான் அந்த சொல்கிறார். அதே மாதிரி நியாயாதிபதி 16:1 வாசிங்க. நியாயாதிபதி 16:1. நியாயாதிபதி 16:1. சீக்கிரம் வாசிமா. நியாயாதிபதி 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். சிம்சோன் சீர்கேடான காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுக்கிறார். அதே மாதிரி ஒரு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 வசனம். 2 தீமோத்தேயு 2:16. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக உள்ளானவர்கள் ஆவார்கள். சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிரு, அவபக்தியான காரியத்துக்கு அவங்க போயிடுவாங்க. என்னென்னா நிறைய சீர்கேடு வந்துருச்சு. இப்போ சீர்கெட்ட காரியங்களை பார்க்குறாரு. பூமி எப்படிலாம் சீர்கெட்டு போயிட்டே இருக்குது, எப்படிலாம் சீர்கேடான பாதைகள் மக்கள் போகிறாங்க. ஏசியா 14:15 வாசிங்க. ஏசியா 14:15. 14:15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பெருமையினால் என்ன செய்யலாம், பாதாளத்தை தள்ளுண்டு போகிற ஒரு நிலைமைக்கு பிசாசு போயிட்டான். அதை பெருமை என்றைக்குமே சீர்கேடை உண்டாக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், என்றைக்குமே பெருமை அதான் எரேமியா 14:7 வாசிங்க. எரேமியா 14:7. எரேமியா 14:7. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் சீர்கேடுகள் மிகவும் அதிகமாக இருக்குது, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இன்னைக்கு சீர்கேடான காரியம். அமெரிக்கா சீர்கெட்டு கிடக்குது. நாளைக்கு இன்னொரு டிவி வீடியோ போடுறேன் பாருங்கள். குழந்தை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அப்படியே மோசமான ஒரு நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்தான் பிசாசு. அவன் படிப்பு, அறிவு, பணத்திமிரு, குழந்தை பெறக்கூடாது, ஜாலியாக இருக்கணும், குழந்தை பெறக்கூடாது, கல்யாணம் முடிக்கணும், ஆனால் குழந்தை பெறக்கூடாது. இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை பாருங்கள். இப்போ அந்த நிலைமைக்குள்ளே உலகமே வருது. இந்த ஐடி ஜனங்களை பார்த்திங்கன்னா
இந்த ஐடி மக்கள் பாருங்கள், நல்லா படித்தவங்க எல்லாம் படிப்பாளிங்க. ஐடி நிறையா வருமானம் உண்டாக்குறது, நிறையா வந்து சம்பளம் வாங்குகிறாங்க. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேர் சீர்கெட்டான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் பாவம் செய்யணும், பாவம் செய்யணும், பாவம் செய்யணும். அந்த நிலைமைக்கு பிசாசு கொண்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தப்பா ஒன்றும் தெரியல, அப்பாவிங்க ஒன்றும், ஒரு மண்ணு தான் அப்பா அம்மா சும்மா அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவன் போகிறான் பாருங்கள், உள்ளே போகிறான், நரகத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றான். அல்லேலூயா, நரகத்துக்குள்ளே போயிட்டு வரான். ஐடியில் போயிட்டு வர்றது, அமெரிக்காவை போகிறது நல்லது. அந்த காலத்துலலாம் பெருமை, அமெரிக்காவுக்கு என் பிள்ளை போயிடும், அமெரிக்கா போகிறான். இன்றைக்கி அமெரிக்கா போகிறான்னா அவன் கெட்டான்னு அர்த்தம், குட்டிச்சவராக ஆகிட்டான்னு அர்த்தம். இன்றைக்கி அதுதான் அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆக்கி பயங்கரமான ஒரு நிலைமை. அந்த ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பிசாசு ரெடி பண்ணி, அதான் ட்ரம்ப் வந்து குதிச்சு எழும்புறாரு. அல்லேலூயா. அமெரிக்கா போனவங்க எல்லாரும் மாட்டானுங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது பலவிதமான பாடு, பலவிதம் எல்லாம் கையில் காலில் விலங்கு போட்டு தான் அனுப்புகிறானுங்க. பார்த்தீங்களா அமெரிக்கா போன மக்கள் நிலைமை? பார்த்தீங்களா, காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவங்க இப்போ கையில் விலங்கு, காலில் விலங்கு, அது மாதிரி துன்மார்க்கமான ஜீவியம் எல்லாம். அதோடு கூட நிறைய பணத்தை இப்போ லாஸ் ஆக்குறானுங்க. இப்போ அவங்க பிடிச்சி அவங்க பல விதத்தில் ட்ரம்ப் அவனை ஒரு வழி ஆக்கி அவனை வெறுங்கையே அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து அனுப்புகிறான், ஒரு பக்கம் பணத்தை கொடுக்காமல் அனுப்புகிறான். அத்தனை பேருக்கு அமெரிக்காவில் லட்சக்கணக்கான இந்திய மக்கள் மாட்டிட முடியும். 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அப்போ அமெரிக்கா தேசத்தில் சீர்கேடான வாழ்க்கை பெருகிருச்சு. சீர்கேடு தான். இன்னும் அதிகமான காரியம் என்னென்னா, ஆம்பளை அதாவது பெண்ணோட வாழ்கிற மாதிரி ஆடு மாடோட வாழ்கிறானுங்க. ஆடு மாடு தான் மனைவி. சீர்கேடான வாழ்க்கை இல்லை. ஆட்டை போய் கல்யாணம் முடித்து, இங்கே விழுப்புரத்தில் கூட நாங்கள் விடுதலை ஜெபத்துக்கு போகும்போது ஒரு வீட்டு மாடியில் மீட்டிங் எனக்கு. நாங்கள் போய் காரை விட்டு இறங்கணும்னா யாரும் அந்த ஆள் வந்து என்னை பிடிச்சிட்டானுங்க. இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறோம். அவனை வந்து நீ குணமாக்கிட்டு அவனை விடுதலாகிட்டு அப்புறம் போய் நீ ஊழியம் செய்ய அப்படின்னு. நான் என்னடா என்ன சார் என்ன, நீ போங்க அவனை விடுதலாக்குங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, அந்த கட்டி போட்டுங்க பாருங்கள் 2 ஆடு. அந்த ஆட்டை இன்றைக்கி கற்பழிச்சிட்டான். அந்த ஆட்டை இன்றைக்கி கற்பழிச்சிட்டான் சார். வீட்டுக்குள்ளே வந்துக்கிறான். வீடு அடைச்சி கிடக்கு. அப்புறம் வீட்டை திறந்து விட்ட உடனே மனைவி தான் கத்துறா, சார் என் புருஷன் இப்படி தப்பாக வாழ்ந்துட்டான், அந்த மாட்டோட வாழ்ந்துட்டான், அந்த ஆட்டோட வாழ்ந்துட்டான். அப்பா, இது ஆப்பிரிக்காவில் காட்டு மிராண்டித்தனமாக வைக்கிற வேலையை செய்ய வேண்டிய வேலையை விழுப்புரத்தில் பண்ணுறானுங்க. விழுப்புரத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சீர்கேடான வாழ்க்கை சொல்லுங்கள். ஐயோயோயோயோ, என்ன பண்ணு. மனைவி சொல்கிறாம்மா, மனைவி கத்துறா, பாச அந்த பைத்தியக்கார பையில விடுதலாக்குங்க பாச. இங்கே 2 சிஸ்டர் மேலே வந்தாங்க. அவளுக்கு சேமண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, தாயாக வந்து ஆள் இருந்தாங்க. அவள் சொல்கிறாங்க, பாச இவா பெண்ணோட பெண்ணை என்னை புருஷனாக வச்சுக்கிறா பாச. இவ என்னை புருஷனாக வச்சுக்கிறா, பொம்பளை தான் அது. இது வந்து இன்னொருத்தைய புருஷனாக வச்சுக்குதான். அது சேமன்னது பாருங்கள். அது சொல்லி அழுகுது பாருங்கள். என்ன அவர்கிட்ட விடுதலை ஆக்குங்க, நீங்கள் விடுதலை ஆக்குங்க பாச. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு. பாண்டிச்சேரிக்குள்ளே அந்த ஜெபத்துக்கு வந்தவங்க இந்த இடத்துல தான், அந்த இடத்துல தான் அந்த சிஸ்டர் அழுகுறாங்க. ஒருத்தி அழுகுறாங்க, இன்னொருத்தைய வச்சு இவளை முதல்ல விடுதலை ஆக்குங்க, இவன் என்னை புருஷனாக வச்சுக்கிறா. ஐயோ ஏசப்பா, எனக்கு கொலையெல்லாம் நடக்குது. என்னடாப்பா இந்த மாதிரி ஒரு துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்கம் 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 பயங்கரம். இன்றைக்கி நல்ல கவனிங்க. நம்ம முட்டி இந்த செவத்தெல்லாம் முட்டி அழுதாலும் எனக்கெல்லாம் அந்த அங்கலாய்ப்பு எனக்கு தீரவே தீராது. அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவை சம்பந்தம் அடி வாங்கி காரி துவப்பட்டு முள்முடி சூடி உடம்பெல்லாம் மாரடிப்பட்டு எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அருமையாக ரத்தம் சிந்தினார். இது எல்லாமே இந்த மக்களுக்கு சொல்லியும் கூட இது ஒரு திரும்ப கூட மனம் திரும்பாமல் அப்படி கேவலமாக போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உலகத்தை அழிக்காம என்ன செய்வார்? ஆனால் ஒன்றே ஒன்று, நீ வந்து மனம் திரும்பிகிட்ட வந்தீங்கன்னா நானே உன் சீர்கட்டை குணமாக்குவேன். தாயை குணமாக்க முடியாது, தகப்பன் குணமாக்க முடியாது, அப்பா அம்மாவெல்லாம் அடிச்சிருவானுங்க இந்த காலத்து வாலி பசங்க. நீ உனக்கு என்ன தெரியும் மண்ணாங்கட்டின்னு சொல்லி தாயை, ஐயோ ஐயோ ஏன் கேட்டுக்கிறீங்க? விடுதலை ஜெபத்துக்கு ஒரு பிள்ளை கூட்டிருந்தாங்க ஒரு அம்மா. சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு புத்தி சொல்லுங்க பாஸ்டர், நான் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப வெறுக்கிறா. இது கிராமத்து பொம்பளை, இவளுக்கு என்ன பட்டிக்காடுக்கு, எனக்கு என்ன, அவளுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க அண்ணன்லாம் வந்துக்கிறான், அந்த பையனோட அண்ணன்லாம். அவன் சொல்கிறான், பாஸ்டர் இவ்வளோ மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, பஸ்ஸில் ஏறுறா இறங்குறா, ஜனங்கள்லாம் அவளை பார்க்குறாங்க, கேவலமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளை சொல்கிறா, பாஸ்டர் இவ்வளோ பட்டிக்காடு, நாகரிகமாக ட்ரெஸ் பண்ண பழக தெரியும் இவனுக்கெல்லாம். ஐயோ கத்தாவே, நீ பார்த்தீங்கன்னா சீர்கேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நீ கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. சீர்கட்ட மக்களை போயிட்டுருக்காங்க. இந்த சீர்கேட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை, இந்த மகளை, இந்த வாலி பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இல்லை என்ன பணம் கொடுத்தாலும் சரி, பணம் சம்பாதிச்சு வீடு வாங்கி வச்சாலும் சரி, என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் சாத்தானுக்கு போயிடும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதான் இந்த அண்ணன் மோகன் சொல்கிறாரு, இதுதான் நம்ம கடைசி யுகம் பாஸ்டர், நம்ம கடைசி தலைமுறை தான். இந்த சேலை கட்டுறது, இந்த பேண்ட்டு போடுறது, சட்டை போடுறதெல்லாம் கடைசி தலைமுறை. சொல்லுங்கள், கடைசி. இதோட சட்டை பேண்ட்டு சேலை வயசெல்லாம் மாறிடும். பிசாசு பயங்கர பாவத்தை கொண்டு போயிடுவான். அது தான் இன்றைக்கி மக்களுக்கு நாகரிகம். அதுக்கு தான் மக்கள் நேரத்தை ஒதுக்குறானுங்க. நீங்கள் உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பக்கத்தே வரமாட்டான். அல்லேலூயா. பேண்ட்டு கட்டி சேலை கட்டி வாங்க போனால் அதெல்லாம் அந்த காலவே இப்போ பட்டிக்காடு போ ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு போயிடுவான் நம்ம பிள்ளைய, நம்ம பிள்ளையில. அல்லேலூயா. நம்ம மகனே, நம்ம மகளே, நம்ம பேரன் பேத்திய இது பட்டிக்காடுறா, இது இப்படி 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 இங்கே வா அப்படின்னு நம்மளை ஒதுக்கி தட்டி போயிடுவான். அந்த மாதிரி சீர்கெட்ட ஒரு காரியத்தை பிசாசு மக்களுக்குள்ளே புகுத்திட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே சீர்கெட்ட எங்கள் தேசம் திரும்பணும், எங்கள் பாண்டிச்சேரி திரும்பணும், இந்த சீர்கெட்ட இந்த அமெரிக்கா திரும்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுவீங்களோ தெரியல, அடித்தோ ஒடிக்கோ அவனை என்ன பண்ணுவீங்களோ தெரியல, அவனை குணமாக்குங்க. அவனுக்கு அழிவு மட்டும் கொடுத்துடாதீங்க ஆண்டவரை, அழிவு மட்டும். ஆமாம், அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணால் தான், போராடி ஜெபம் பண்ணாங்க தான் இந்த கேவலமான பிசாசை ஆண்டு விரட்டி அடிப்பார். அல்லேலூயா. சீர்கெட்ட உலகம் திரும்பும், சீர்கெட்ட கணவன் திரும்புவான், சீர்கெட்ட மனைவி திரும்புவான். அல்லேலூயா. சீர்கெட்ட ஊழிக்காரி திரும்புவான். இன்றைக்கி அமெரிக்காவில் ஊழிக்காரிகள்லாம் ஆணு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்கம்மா. நான் ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், நல்ல பாஸ்டர், நல்ல அருமையான சபை. நான் போயிட்டு வந்த பிறகு அந்த சபைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடிக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த பாஸ்டர் சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்னு. உடனே போலீஸுக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க, இவங்க கவர்மெண்ட் ரூலே இருக்குது, ஆணு கல்யாணம் முடிக்கிறான்ட்டு, இவங்க கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி கவர்மெண்ட் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் இங்கே அடிச்சு வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, அந்த பாஸ் சொல்கிறார், பாஸ்டர் இந்த மாதிரி சபை போயிடுச்சு, தயவுசெய்து ஜெபிங்க பாஸ்டர். என்னை போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு கூப்பிட்றாங்க. நான் ஒரு பையனுக்கும் அவங்க விசுவாசியை கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு, ஆனால் கவர்மெண்ட் சட்டமே இருக்குது கல்யாணம் முடிச்சு வை அப்படின்னு. இவங்க முடியாதுங்கிறாங்க. ஐயோ, நான் அழுது ஆண்டவர்கிட்ட, என்ன நல்ல பாஸ்டர். ஆமாம், அவங்க சபையில் பாதி ஆப்பிரிக்கன், பெரிய சபை. கடைசியில் பாண்டிச்சேரிக்கு வர்றதுக்கு முன்னாடி சபைக்கு தான் போயிட்டு வந்தேன். என்னத்தை சொல்ல, ஆணுக்கு கல்யாணம் முடிச்சு வை சபையில், சீர்கட்ட காரியம். பெண்ணுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வை. யார் அப்பா அம்மாவோடமா, ஏன் பேரண்ட்ஸோட, அவங்க தாய் தப்ப கூட வந்திருக்காங்க. இப்படி சீர்கட்ட கடமை. அதெல்லாம் படித்த நாடு, பணக்கார நாடு, நாகரிக நாடு, பயங்கரமான ஒரு
முன்னேற்றத்துக்கு நேராக போகிற நாடு. அந்த நாட்டுக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சீர்கட்ட நிலைமை போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தகப்பனே, இந்த நிலைமையிலேருந்து எங்கள் நாடு, எங்கள் தேசம், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைங்க, எங்கள் சபை பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் ஏச்சு நில்லுங்க, ஏச்சு நில்லுங்க.